பிரியா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எங்கள் அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து கரெக்டாக 11 மணிக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணி எங்கள் அம்மாட்ட இருக்கிற பெரிய மலைப்பாம்பை நீங்கள் போக்குனீங்க ப்ரேயர் பண்ணி. நானே ரொம்ப பயந்துவே இருந்தேன். எங்கள் அம்மாவும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். என் ஹஸ்பண்ட் பெங்களூர் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து நான் எங்கள் அம்மா கையில் காதில் செல்லை வச்சுக்கிட்டே இருக்கும்போதே எங்கள் அம்மா ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தா. எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப பயமாக இருந்துச்சு. செல்லெல்லாம் ஒரு காதில் வைக்கும்போதே கிடுக்கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டு இருந்தது. என் கையெல்லாம் ஆடிச்சு. எங்கள் அம்மாவோட நான் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால எனக்கே ரொம்ப பயமாயிட்டு. இருந்தாலும் அது எங்கள் அம்மா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு அப்படி கத்துதா அழுவுதா, அதுக்கப்புறம் அப்படின்னு மூச்சை வந்து இழுக்கா. ஒரு பக்கம் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு, ஒரு பக்கம் எனக்குள்ள ஒரு பயம், பேய் செல்லை போட்டு உடச்சிருமோ. ஏன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ண பண்ண அது ஆக்ரோஷமாக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் நான் ஒருத்தி மட்டும்தான் இருந்தேன், வீட்டில் யாருமே கிடையாது. நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு அதுவும் ஒத்தையில் இருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. செல்லை போட்டு உடஞ்சிருமோ, அடுத்து உங்கள் ப்ரேயர் அப்படி ஸ்டாப் ஆயிருமோ அப்படின்னு ரொம்பவே பயத்தில் இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணி நல்லா அந்த பேய மலைப்பாம்பு, பெரிய மலைப்பாம்பு உள்ளே இருக்குதுன்னு சொன்னீங்க. ப்ரேயர் எங்கள் அம்மாக்காண்டி நீங்கள் ஃபாஸ்டிங் வந்து ப்ரேயர் பண்ணதுக்கு முன்னாடி அது அப்படியே போயிட்டு எங்கள் அம்மா அப்புறம் பொத்துன்னு சோஃபா மேலே விழுந்தா. அந்த பேய் போகையும் பொத்துன்னு சோஃபா மேலே விழுந்த உடனே அப்படியே மயக்கமாக கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்டில் எந்திரிச்சிட்டு மறுபடியும் சோஸ்திரம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடந்தது கூட அவளுக்கு தெரியலை. எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஏமா ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு அந்த அக்கா ப்ரேயர் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்டா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உடனே ப்ரேயர் அந்த தண்ணியில் இது பண்ணி ப்ரேயர் பண்ணி அந்த தண்ணியை குடிக்க சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ நல்லா ஏதோ ஒன்று வயிற்றில் குறைஞ்ச மாதிரியே இருக்குது. இப்போ தான் நல்லா இருக்குன்னு பிரிஸ்காக இப்போ ஆக்டிவாக இருக்காங்க எங்கள் அம்மா. இப்போ நான் பிரியா சிஸ்டர் எங்கள் அம்மாக்காண்டி ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. கடவுளுக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் அப்போ நேரில் நான் பார்த்துட்டேன். நேற்றுக்கு நடந்ததை நான் நேரில் பார்த்துட்டேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நேற்றுக்கு அந்த பிரியா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது. நான் முன்னாடி எங்கள் அக்கா உஷா வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண சொன்னால் அந்த அக்கா எனக்காண்டி ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஒரு மனப்பிரமை அப்படின்ட்டு நான் நினைப்பேன். அந்த அக்கா எனக்காண்டி ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் சும்மா சொல்லுதாங்க அப்படின்லாம் நான் நினச்சேன். அந்த அக்கா கால் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் நான் ரொம்ப அவாய்ட் பண்ணேன். இந்த குரூப்பில் நிறைய மெசேஜ்லாம் அனுப்புவாங்க, அதை எதையுமே நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த அக்கா வந்து சும்மா ஆட்களை இது பண்ணுறதுக்கு திரட்டுறதுக்கு இந்த மாதிரி செய்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த மாதிரி இந்த எதுவுமே கேர் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த அக்காட்ட பேசவே இல்லை. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நேற்றைக்கு நடந்ததை நேரில் பார்த்து அந்த அக்கா ப்ரேயர் பண்ணும்போது நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த அக்கா சொல்கிறது எல்லாமே உண்மை. இந்த அக்கா கிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்குது. ஏசப்பா இவங்ககிட்ட பேசின கண்டது தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நேரில் என்னை வந்து கடவுள் வந்து என்னை பார்க்க வச்சுட்டாங்க. ஏன்னா என்னை நம்பாமல் இருந்தேன், ஆனால் இப்போ வந்து என்னை கடவுள் வந்து நம்ப வச்சுட்டாங்க. அது அதனால் எனக்கு இப்போ வந்து ஏசப்பாவை இன்னும் தேடுது. இந்த அக்கா மேலே ஒரு கூட இருந்து நானும் இவங்க கூட நல்லா ப்ரேயர் பண்ணணும், இன்னும் நானும் நல்லா ரசிக்கப்பட்டு ஒரு வல்லமை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அக்கா மூலமாக எனக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாளும் நான் வல்லமையாக ஆகணும், பரிசுத்தாவிப்படணும் அப்படின்னு நான் ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்ணதே கிடையாது. ஏதோ வாரம் சர்ச்சுக்கு போவேன், ஏதோ ப்ரேயர் பண்ணுவேன் வீட்டில், அப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த அக்கா ப்ரேயருக்கு அப்புறம் இன்னும் எனக்கு வல்லமை கிடைக்கணும், ரட்சிப்பு கிடைக்கணும், எங்கள் வீட்டில் ஒரு ரட்சிப்பு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இந்த அக்கா மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உண்மைதான். கடவுளுக்கு கொடான கொடி நன்றியை நான் செலுத்திக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சி உயிர்ப்பிக்கிற சாட்சி. ஒரே கல்லில் 3 மாங்காய், அதை ஆண்டவர் செஞ்சுருக்காரு.
இங்கே உஷா மேரி அப்படிங்கிற சிஸ்டரு அவங்க யூடியூப் மூலயமா நமக்கு அறிமுகமாகி அந்த சிஸ்டருக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்ததுனால ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அவங்க என்ன பண்ணினாங்க, சரி ப்ரேயர் பண்ணால் சரியாகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எனக்கு அவங்க தாயாரை குறித்து சொன்னாங்க. தாயாரை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் சொல்லும் பொழுது அம்மாவுக்கு வயிறு பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு தரிசனத்தில் ஒரு பெரிய பாம்பு பயங்கர பெருசு, அதோடைய வயிறு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தடி, ஒரு ஆளை உள்ள முழுங்குற அளவுக்கு அதோடைய பிரெத்து இருக்குது, பாடி பிரெத்து. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய பாம்பு இருக்குது சிஸ்டர், இது ஃபாஸ்டிங்கில் தான் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி மண்டே சொன்னாங்க. சாரி, மண்டேல முன்னாடி நைட் விஜிலன்ஸில் சொன்னாங்க. நைட் ப்ரேயர் நாங்கள் 12 மணிக்கு பண்ணுவோம், தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் பண்ணுவோம். அப்போ சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், வர டியூஸ்டே நம்ம அதை செய்தே ஆகணும் சிஸ்டர், இது போஸ்ட்பான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதே போல் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவரை புகழ்ந்து அந்த ஜபத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். பேசும்பொழுதே இந்த சைடு ஸ்தோத்திரம் அந்த சைடு நம்ம ஃபோனில் தான் ப்ரேயர் பண்ணுறோம், அந்த சைடு ஃபோனில் ஸ்தோத்திரம் சொன்ன தாயார் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்கிற மாதிரியும் அழற மாதிரியும் ஈன்னு சத்தம் போடுற மாதிரியும் இது போல் என்னென்னமோ செய்துட்டு சிரிப்பு சத்தம் ஒரு 3 முறை கூட கேட்குது. அப்புறம் அந்த சைடு இது கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இந்த கான்ஃபரன்ஸில் இருக்கிறாங்க. இது ஒரு கான்ஃபரன்ஸ் கால். ஆஃபீஸில் இருக்கிற உஷா மேரி சிஸ்டரு அவங்க ஃப்ரெண்டு, நான் ஒரு ஆள், இன்னொரு இடத்துல அம்மா தாயார் கூட இருந்தவங்க, இவங்க திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்க. இது எல்லாமே ஃபோனில் தான் நடக்குது. கர்த்தர் எங்கேயும் இருக்கிறாருங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இங்கே சென்னையிலையோ இல்லை பக்கத்தில் என் வீட்டு பக்கத்துலையோலாம் அவங்க கிடையாதுங்க, அவங்க வேறு ஒரு ஊர். வளிமண்டலத்தில் அட்மாஸ்ஃபியரில் மை புல்பிட் இஸ் இன் தி அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அப்போ என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நான் இங்கே ஜபம் செய்ய அவரை குறித்து மேன்மை பாராட்ட அது சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ள இருக்கிற பிசாசு நான் பார்த்தது என்னது, பெரிய பாம்பு. அந்த பாம்புடைய பிசாசின் தன்மை தான் இப்படி சாத்தான் சிரிக்க ஆரம்பிச்சது. சிரித்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. இதை பார்த்தது யார், பக்கத்தில் இருக்கிற ஆஷா சிஸ்டர். அந்த சிஸ்டருடைய சாட்சி தான் நீங்கள் முன்னாடி ரெக்கார்டிங்கில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சொல்லப்போனால் நான் முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கூட அவங்க நம்பவே இல்லை, எதுவுமே நம்பலை. அவங்க சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க, பட் இந்த அபிஷேகத்தை குறிச்சோ கர்த்தர் செய்கிற காரியத்தை குறிச்சோ ஒரு டெலிவரன்ஸை குறிச்சோ விடுதலையை குறிச்சோ இல்லை செய்வினை கட்டுகளை உடைக்கிறத குறிச்சோலாம் அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை போல இருக்குது. அவங்க இப்போ தான் இந்த செயல் அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே அவங்க தாயாருக்கு இந்த காரியம் ஆண்டவர் செய்ததுனால ஆண்டவர் இருக்கிறார், அபிஷேகம்னு ஒன்று இருக்குது, ஆண்டவர் வல்லமைன்னு ஒன்று இருக்குன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுதான் ஊழியம். ஊழியம்னா கர்த்தருடைய வல்லமை. ஊழியம்னா என்னது? கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமையினால் பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுது. கர்த்தருடைய வல்லமை செயல்படும் பொழுதுதான் இப்போ நம்பாம இருந்த சிஸ்டர் இப்போ நம்புகிறாங்க. ஆட்களை சேகரிக்கிறதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் சும்மா நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஜீவனுள்ள தேவன்னு புரிய வச்சிருக்கார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அவர் அதிசயமானவர். அவருக்கு ஒரு பெயர் இருக்குது, அதுதான் அதிசயம் அப்படிங்கிற பெயர். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லிருங்க. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இந்த ஒரு சாட்சி கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயம் மாறட்டும். சிஸ்டருடைய இருதயம் மாறினது போல. சிஸ்டருடைய இருதயம் எப்படி மாறி இருக்கு? கண்ணுக்கு முன்னாடியே தாயாருக்கு நடந்த விஷயத்தை பார்த்ததுனால தான் கர்த்தருடைய வல்லமை என்னன்னு புரிஞ்சிருக்கு, கர்த்தர் யாருன்னு புரிஞ்சிருக்கு, அபிஷேகம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கு, ஊழியம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கு, காட் இஸ் குட் மினிஸ்ட்ரினா என்னன்னு புரிஞ்சிருக்கு, காட் இஸ் குட் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் என்ன செய்துட்ருக்கிறாருன்னு புரிஞ்சிருக்கு. அப்போ இப்போ
அவங்க ஒரு சாட்சி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அவர் மிகவும் நல்லவர். தேவனாகிய கர்த்தர் மிகவும் 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 நல்லவர். அதனால தான் நம்ம ஊழியத்துக்கு என்ன பேர்? God is good ministries. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் கடமை உள்ளவளாய் இருப்பேன் என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா கூட கடன் பட்டிருக்கிறேன். நான் கடன் பட்டு